Hi students, welcome to our channel. 11th standard computer science படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு நான் அந்த 11th ஃபிசிக்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த 11th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் மொத்தம் 11 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த பப்ளிக் எக்ஸாமில் 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். பார்ட் 4ல் 5 × 5 25 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்டில் நான் எழுதி போட்டிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்போ ரீட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே எழுதி போட முடியாது இல்லையா, போர்டில் இடம் பத்தாது. ஸோ அதனால் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்டில் உள்ளதை சொல்லிவிட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் உங்களுக்கு தமிழில் ரீட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு பேருமே இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எதையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய மார்க் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாம் கொடுக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அவுட் ஆஃப் 100க்கு திரும்பவும் சொல்கிறேன், இன்டர்னல் மார்க்லாம் சேர்த்து 100 மார்க்குக்கு உங்களால் 90க்கு மேலே கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஓகே, இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரீட் பண்ணுறேன். சரியா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது. 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தடு. இது வந்து இந்த ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லைனா தனியாக ஏதாவது ஒரு மெத்தடை 3 மார்க்லேயும் கேட்கலாம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், ப்ரொபகேஷன் ஆஃப் எரர், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், தென் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை, பிழைகளின் வெவ்வேறு வகைகள், பிழைகளின் பெருக்கம், கூட்டல் கழித்தலில் பிழைகளின் பெருக்கம், பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை, அதன் பயன்கள். சரியா? இந்த 4 கொஸ்டினை நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டரில் படித்தா போதுமானது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2. சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், properties of scalar product and vector product, next kinematic equation of motion, expression for centripetal acceleration. இந்த 4 5 மார்க் கொஸ்டின் சாப்டர் 2ல நீங்க படிக்கணும். வெக்டர் கூடுதலின் முக்கோண விதி, ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கல்களின் பண்புகள், மாறாத முடுக்கம் பெற்ற பொருள்களின் இயக்க சமன்பாடுகள், மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவை. சரியா? இந்த 4 கொஸ்டின் வந்து சாப்டர் 2ல நீங்க படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4 3 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கணும். ஏன்னா அது பெரிய சாப்டர். இது நீங்கள் 7 5 மார்க் கொஸ்டினுமே முக்கியமானது தான். ஃபர்ஸ்ட் ஒன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அப்புறம் இந்த லாமிஸ் தியரம், சென்ட்ரிபிட்டல் அண்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு, அப்புறம் மோஷன் ஆஃப் பிளாக் கனெக்டட் இன் வெர்டிக்கல் மோஷன், அதே போல் மோஷன் ஆஃப் பிளாக் கனெக்டட் இன் ஹரிசாண்டல் மோஷன். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கேட்கலாம். அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், அப்புறம் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். இந்த 7 கொஸ்டின் சாப்டர் 3ல. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேர்கோட்டு உந்தமாரா விதியை நிரூபி, ஒரு மைய விசைகள் என்றால் என்ன, லாமியின் தேற்றத்தை கூறுக, அப்புறம் மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசைகளுக்கான வேறுபாடு, மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை செங்குத்து திசையில் விளக்குக, மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை கிடைமட்ட திசையில் விளக்குக, அப்புறம் குறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனை, வளைவு சாலைகளின் வெளிப்புற விளிம்பு உயர்த்தப்படுவதற்கான நோக்கம். ஓகேவா? ஸோ இது வந்து சாப்டர் 3ல. நெக்ஸ்ட் சாப்டர் 4. சாப்டர் 4ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன், அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ். இந்த 4 கொஸ்டின்ஸ் தமிழ் மீடியம்க்கு. வேலை ஆற்றல் தத்துவம், ஒரு பரிமாண மீட்சி மோதல், மீட்சியற்ற மோதல், மாறா விசை மற்றும் மாறும் விசையால் செய்யப்பட்ட வேலைகளுக்கு இடையேயான வேறுபாடு. இந்த 4 வந்து சாப்டர் 4ல. நெக்ஸ்ட் சாப்டர் 5ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன், பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடு. மொத்தம் நமக்கு 6 கொஸ்டின்ஸ்.
தமிழ் மீடியமுக்கு சமநிலையின் வகைகள், கோண உந்தமாறா விதி, சாய்தளத்தில் உருளுதலை விவரி, அதன் முடுக்கத்திற்கான சமன்பாடு, இணையச்சு தேற்றம், செங்குத்து அச்சு தேற்றம். ஒரு தண்டு ஒன்றின் நிலைம திருப்புத்திறனை அதன் மையம் வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் அச்சை பொருத்துமான சமன்பாட்டை விவரி. இது சாப்டர் 5ல நீங்க படிக்க வேண்டிய 6 கொஸ்டின். அப்புறம் சாப்டர் 6ல ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. என்னென்ன? எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீடு, அப்புறம் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த், வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லேட்டிடியூட். இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சரியா? அப்புறம் டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட், எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட். மொத்தம் 6 கொஸ்டின்ஸ். விடுபடு வேகத்திற்கான கோவை, குறுக்கு கோட்டை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும், புவியின் ஆழத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும், உயரத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும். இது மூணுல ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. அப்புறம் புவியை வலம் வரும் துணைக்கோளின் சுற்றுக்காலத்திற்கான கோவை, துணைக்கோளின் ஆற்றலுக்கான கோவை. சரியா? சாப்டர் 6ல. நெக்ஸ்ட் சாப்டர் 7ல பெர்னாலிஸ் தியரம், பாய்ஸ்லஸ் ஃபார்முலா, டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, கேபிலரி ரைஸ் மெத்தட். இந்த 4 5 மார்க் சாப்டர் 7ல. தமிழ்ல பெர்னாலியின் தேற்றம், பாய்சன் சமன்பாடு, மீட்சி குணகத்தின் வகைகள், அப்புறம் நுண்புலை நுழைவு என்றால் என்ன, நுண்புலை ஏற்ற முறையில் நீர்மம் ஒன்றின் பரப்பு இழுவிசைக்கான கோவையை தருவி அப்படின்றது இது. சரியா? நெக்ஸ்ட் சாப்டர் 8. சாப்டர் 8ல ஒரு 6 கொஸ்டின்ஸ். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், மேயர்ஸ் ரிலேஷன், ஒர்க் டன் இன் ஐசோதர்மல் ப்ராசஸ், அப்புறம் ஒர்க் டன் இன் ஏடியபெட்டிக் ப்ராசஸ். சரியா? அப்புறம் கர்னோ ஹீட் என்ஜின், அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். இந்த 6 கொஸ்டின்ஸ். தமிழ் மீடியமுக்கு நியூட்டன் குளிர்வு விதி, நல்லியல்பு வாயு ஒன்றிற்கான மேயர் தொடர்பு, வெப்பநிலை மாறா நிகழ்வு, வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வு, கார்னோ வெப்ப இயந்திரம், குளிர்பதன பெட்டியின் செயல்பாடு. சரியா? நெக்ஸ்ட் சாப்டர் 9. சாப்டர் 9ல ஒரு 4 கொஸ்டின். மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் கேஸ், பிரஷர் எக்ஸர்டட் பை கேஸ், போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் கைனெட்டிக் தியரி, தென் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ். சரியா? தமிழ் மீடியமுக்கு வாயுக்களின் இயக்கவியற் கொள்கைகளுக்கான எடுகோள்கள், வாயுக்களின் சராசரி மோதலிடை தூரத்திற்கான கோவை, வாயு மூலக்கூறுகள் அவற்றை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கொள்கலனின் சுவரின் மீது ஏற்படுத்தும் அழுத்தத்திற்கான கோவை, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் பகிர்வு சார்பு. இது சாப்டர் 9ல. சாப்டர் 10ல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், சிம்பிள் பெண்டுலம், டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன், அதுக்கப்புறம் ஆங்குலர் ஹார்மோனிக் ஆசிலேஷன். சரியா? ஸோ இது 4 சாப்டர் 10ல. தமிழ்ல தனிச்சீரிசை இயக்கத்தின் ஆற்றல், தனி ஊசல், அலைவுகளின் 4 வகைகள், அப்புறம் கோணச்சீரிசை அலை இயற்றி. லாஸ்ட் சாப்டர் 11ல ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுல இந்த க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பு, ஓப்பன் ஆர்கன் பைப், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. அப்புறம் லேப்லேஸ் கரெக்ஷனும் v = √n/μவும் 4 முக்கியமான கொஸ்டின்ஸ். காற்றின் ஒளியின் திசைவேகத்திற்கான நியூட்டன் சமன்பாடு, அது லாப்லேஸின் திருத்தம், மூடிய ஆர்கன் குழாய், திறந்த ஆர்கன் குழாய், கம்பி ஒன்றில் ஏற்படும் முன்னேறு அலைக்கான திசைவேகத்திற்கான சமன்பாடு. மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் ஆச்சு? 53 கொஸ்டின்ஸ். இந்த 53 கொஸ்டின்ஸை நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா, தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, இதை தாண்டி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க 5 × 5 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 25 மார்க் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 5 மார்க்ல கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. இதை மட்டும் தரவா படிங்க. நல்லா ஒரு கான்செப்ட் கூட விடாம ஈக்குவேஷன் எழுதக்கூடிய இடம், ஃபார்முலா எழுதக்கூடிய இடம், டெஃபினிஷன் எழுதுறது, எப்படிலாம் நம்ம மார்க் அலாட் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமானது எல்லாத்தையுமே எழுதுங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் ஒமிட் பண்ணிட்டா கூட, ஒரு யூனிட்டை நீங்கள் ஒமிட் பண்ணிட்டா கூட ஃபிசிக்ஸில் மார்க் போயிடும். சரியா? ஸோ யூனிட் கொண்டு எல்லாத்தையுமே எழுதிருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 25 மார்க் அப்படியே எடுக்கலாம். சரியா? ஸோ தட்ஸ் இட்.
இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் படிக்க சொல்லுங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.